ஆஸ்பத்திரியில ஒரு நடிகை அண்ணா ஒரு நோயாளிய பத்தி சொல்றா. கடிச்ச காயங்களோட ரொம்ப கோவமா தன்னையே காயப்படுத்திக்கிட்டே இருக்கான்னு ரிப்போர்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் முடிஞ்சதும் அவங்க கணவன் லூயிஸோட நல்லா சந்தோஷமா நேரம் கழிக்க வீட்டுக்கு போறா. அடுத்த காலையில 2 பேரும் உறங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அதிர்ச்சி நிகழ்வு. முகத்துல காயங்களோட ஒரு சிறுமி வந்து லூயிஸ கழுத்தை கடிச்சிடுறா. ரொம்ப கடுமையான காயம். அண்ணா அதிர்ச்சியில ஆம்புலன்ஸ் அழைக்க முயற்சி பண்றா. ஆனா லூயிஸ் எழுந்து அவளை தாக்க முயற்சி பண்றான். பயந்து போய் சின்ன ஜன்னல் வழியா ஓடி போறா அண்ணா. வெளியே வந்தா எல்லாம் தலைகீழா மாறிப்போச்சு. என்ன நடக்குதுன்னே புரியல. சரி பயந்து நடுங்கி அண்ணா காரில் குதிச்சு புறப்பட்டுடுறா. அவங்க வீட்டு பக்கம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த நகரமே அழிஞ்சு போச்சுன்னு சீக்கிரமே தெரிய வந்தது. என்ன ஆச்சுன்னே யாருக்கும் புரியல. ஓட்டிக்கிட்டு போறப்போ பல பேரை சந்திக்கிறா. ஒருத்தன் காரை பறிச்சுக்க முயற்சி பண்றான். சண்டையில கார் கட்டுப்பாட்டை இழந்து கிணற்றுல போய் விழுந்துடுறா. உயிர் திரும்ப வந்ததும் கென்னத்னு ஒரு போலீஸ்காரர் எதிரில நின்னுருக்காரு. வேற வழி இல்லாம கென்னத்தோட போறா. அவரு உதவி தேடி போறாரு. போற வழியில சில உயிர் பிழைச்சவங்கள சந்திக்கிறாங்க. மைக்கேல், ஆண்ட்ரூவோட மனைவி லுடா. நகரத்துக்குள்ள போறது ரொம்ப ஆபத்தானதுன்னு எச்சரிக்கிறாங்க. அங்க எல்லாரும் அதிரடி ராட்சதங்களா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு சொம்பின்னு பெயர் வச்சிருக்காங்க. அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்றாங்க. அருகிலிருந்த பெரிய ஷாப்பிங் மாலுக்கு உயிர் தப்பிக்க ஓடி போனாங்க. அங்க போய் உள்ளே நுழைய முயற்சி பண்ணாங்க. ஆனா சாம்பிள்கள் தாக்குனாங்க. அதிர்ஷ்டவசமா சரியா உள்ளே போயிட்டாங்க. அப்புறம் நல்லா பார்த்து தேடினாங்க. எல்லா இடமும் சரிபார்த்துட்டு எந்த ஆபத்தும் இல்லைன்னு உறுதியாக்கி அந்த மாலை அவங்க கோட்டையா வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணினாங்க. உதவி வரும் வரைக்கும் பாதுகாப்பா இருக்கும்னு நம்பினாங்க. ஆனா மைக்கேல் அன்ட்ரூ மறுபடியும் வெளியில சூழலை பார்க்க போனாங்க. கென்னத் வரமாட்டேன்னு கிடைச்சிருச்சு. சோ பெண்களை பார்த்துக்க கென்னத்தை வச்சுட்டு போனாங்க. அன்ட்ரூ கதவுகளை பார்த்துட்டு முழு மாலையும் கெட்டிய கண்ணாடி கதவுகளால பாதுகாக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சான். சாம்பிள்களால சுலபமா உடைக்க முடியாதுன்னு. அதே சமயம் மைக்கேல் ஒரு அறையில சோதிச்சுட்டு இருக்கும்போது சாம்பி ஒருத்தன் தாக்கிட்டான். அதிர்ஷ்டவசமா அவனை கிழிச்சு போட்டுட்டான். இன்னொரு பக்கம் கென்னத். மைக்கேல் கத்தர சத்தம் கேட்டதும் அவன் திரும்பி பார்க்குறான். ஆனா அடுத்த நொடி இன்னொரு ஜாம்பி அங்கே. அவனை தாக்க வந்த ஜாம்பியை அண்ணா டபுள் ஸ்பீடா சுட்டு போட்டு தள்ளிடுச்சு. நேரம் வீணாக்காம அவங்க மேலே ஓடுறாங்க. ஆனா ஷாப்பிங் மாலோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவங்கள புடிச்சு நிறுத்திடுறாங்க. உள்ளே விட மாட்டேன்னு பிடிவாதம். ஜேன்னு ஒருத்தன் லீட் பண்ற அந்த செக்யூரிட்டி டீம் அண்ணாவையும் அவங்க கூட்டத்தையும் ஜாம்பிங்கன்னு நினைச்சிடுச்சு. ஒரு சண்டைக்கு அப்புறம்தான் ஜே உள்ளே விடுறான். ஆனா ஆயுதத்தை விட்டுட்டு போங்கன்னு நிபந்தனை. அப்புறம் டிவில நியூஸ் பாக்குறப்போ தெரியுது இந்த ஜாம்பி பிரச்சனை அவங்க நகரத்துக்கு மட்டும் இல்ல, பல மாநிலங்களுக்கும் பரவியாச்சு. தெளில சொல்றாங்க ஜாம்பிகளை தலையில சுட்டுத்தான் கொல்லணும்னு. பாதுகாப்பான இடம் ஃபோர்ட் பாஸ்டர்ல ராணுவ முகாம் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லி உயிரோட இருக்கிறவங்க எல்லாரையும் அங்க போக சொல்றாங்க. சாவுக்கு பிறகும் உயிரோட இருக்கிறவங்களை பத்தி கேள்விப்பட்ட உடனே மைக்கேல் ஜே வை அதட்டினாரு. ஒருவேளை ராணுவ விமானம் போனா பார்க்கணும்னு மாலின் ரூஃப்டாப்ல SOS சிக்னல் போடணும்னு கட்டளையிட்டாரு. ஜே அவரோட டீம் கீழே போய் மாலின் எல்லா வாசல்லையும் சோதனை பண்ண போனாங்க. அப்போ ஜே ஒரு பேய் அதிர்ச்சி. கென்னத் தாத்தாக்கின சாமி அவங்களோட ஒரு ஆள்தான். வேற வழி இல்லாம அந்த நோய் தொற்றின காவல்காரனை கொன்னுட்டாரு ஜே. அதே சமயம் மைக்கேல் மற்றும் டீம் SOS சிக்னல் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அருகில இருக்கிற துப்பாக்கி கடை பக்கம் சாமி கூட்டம் வந்து கூடிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அந்த கடையில ஆண்டி என்னும் ஒருத்தன் துப்பாக்கியோட சாமிகளை வச்சு உயிர் காப்பாத்துறான். சிறிது நேரத்துல ஒரு ஹெலிகாப்டர் அவங்க பக்கம் வருதுன்னு பார்த்தாங்க. நம்பிக்கை வந்துச்சு. ஆனா அது அவங்களை ரெஸ்கியூ பண்ண வரல. நின்னு திரும்பி போயிடுச்சு. அவங்க மீண்டும் கைவிடப்பட்டாங்க. அந்த இரவு ஜே மைக்கேல் கூட்டத்தோட இருப்பு அவங்கள ஒரு சிறு இடத்துல அடைச்சு வச்சிருச்சு. இது மைக்கேலுக்கு ஒரு பெரிய ஷாக். சும்மா உட்கார்ந்து உதவி வர காத்திருக்க முடியாதுன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா ஆண்ட்ரூ அவன் மனைவிய பாதுகாப்பா வைக்கணும்னு யோசிச்சு சும்மா இருந்தான். கென்னத் எல்லாத்துக்கும் சும்மா இருந்தான். ஃபோர்ட் பாஸ்டரை போய் சந்திக்கணும், காலையில குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும்னு மட்டும் அவனுக்கு கவலை. அடுத்த நாள் காலையில எழுந்தபோது ஒரு பயங்கர சைலன்ஸ். டிவில ஒண்ணுமே வரல. முந்தின நாள் இரவு வரைக்கும் சிஜே சேனல்ல உலகம் முழுக்க ஜாம்பி வைரஸ் பரவுறது பத்தி செய்தி பார்த்திருந்தான். அப்போ அண்ணா சிஜே டீம்ல இருக்கிற டெர்ரி கிட்ட போய் டாய்லெட் போறாக்குன்னு சொன்னா. டெர்ரி எதுவும் சந்தேகப்படாம திறந்து விட்டான். அண்ணாவும் மத்தவங்களும் வெளியே வந்து மத்த டாய்லெட் யூஸ் பண்ணிட்டாங்க. டாய்லெட்ல இருந்தப்ப ஆண்ட்ரூ கென்னத் கிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னான். அவன் ஒரு நேரத்துல ரொம்ப கவனக்குறைவா இருந்தான்னு. அட போங்கடா, கடந்த காலம் எல்லாம் மறந்து அவன் பொண்டாட்டி லுடா பாதுகாப்பா குழந்தை பெத்துக்கணும்னு ஆனா நினைச்சான். சும்மா நினைச்சான்னு நினைக்காதீங்க. அவன் முன்னாடி ராட்சத ஜோம்பி கூட்டம். டெர்ரி கேமரா பார்த்துட்டு இருந்தா ஒரு லாரி வர்றது தெரிஞ்சுது. சரி இதுலயும் வாய்ப்புன்னு அண்ணா சொல்லிட்டு உடனே ரெஸ்கியூ பிளான் போட்டா. ஆனா ஜே
பாஸ் என்ன பண்றாருன்னா அந்நியங்களுக்காக உயிரை பணயம் வைக்க மாட்டேன்னு கிடந்துட்டாரு. அடேங்கப்பா, சண்டை தொடங்கிடுச்சு. சி ஜே கவனம் சிறிது நேரம் மாறியதும் மைக்கேல் வேகமா ஆயுதத்தை பிடிச்சு கட்டுப்பாட்டை எடுத்தாரு. சி ஜே யையும் அவன் டீம்ல இருந்த பாட்டையும் ஒரு அறையில அடைச்சு போட்டாங்க. நேரம் வீணாக்காம அண்ணாவும் லுடாவும் லாரி டிரைவரை சைகை பண்ணி மைக்கேலும் ஆண்ட்ரியும் காத்துட்டு இருந்த இடத்துல நிறுத்த சொன்னாங்க. ஜோம்பிகள் வந்து சுத்த ஆரம்பிச்சாச்சு. அப்படியே மைக்கேலும் ஆண்ட்ரியும் கொடுமையா போராடிட்டாங்க. சரி கேளுங்க, ஒரு கொடூரமான ஆபத்தை அழிச்சிட்டு லாரியில இருந்த பயணிகளை ரொம்ப சிரமப்பட்டு காப்பாத்தினாங்க. அந்த லாரியில ஒரு அளவுக்கு மீறி உடல் வளர்ச்சி அடைஞ்ச பெண் கூட இருந்தாங்க. அவங்க ஷாப்பிங் மாலுக்குள்ள ஏற்கனவே ஒரு கடி வாங்கிட்டாங்க. இன்னும் 2 புதுசா உயிர் காப்பாத்திக்கிட்ட நண்பர்கள் நார்மன் ஸ்டீவ்னு சொன்னாங்க. அவங்க பாதுகாப்பான இடத்தை தேடி நகரம் நகரமா அலைஞ்சாங்க. எங்கேயும் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சுச்சு. அப்புறம் கென்னத் கேட்டாரு, போர்ட் பாஸ்டருக்கு போனியான்னு. அவங்க பதில் பேய் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. போர்ட் பாஸ்டர் இனி பாதுகாப்பான இடம் இல்ல, அது இப்ப நூற்றுக்கணக்கான ஜாம்பிகளோட இறப்பு விபத்து இடமா மாறிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸ்டீவோட சொல்லை கேட்ட கென்னத் போர்ட் பாஸ்டருக்கு போக முடிவு பண்ணினாரு. ஆனா மைக்கேல் அவரை அடக்கி வச்சு அவருடைய குடும்பத்தை விட்டுட்டு மாலுக்குள்ள உயிர் பிழைச்ச மக்களை பாதுகாக்க கவனம் வைங்கன்னு சொன்னாரு. கென்னத் சோகத்துல வாடும்போது ஆண்டி ஒரு ஒயிட் போர்ட் உபயோகிச்சு என்னைய சொல்ல முயற்சி பண்றத கவனிச்சாரு. அவருடைய கருத்தை புரிஞ்சுக்கிட்ட கென்னத் எல்லாமே எப்படி நடந்ததுன்னு விளக்க ஆரம்பிச்சாரு. அண்ணா காயப்பட்டவங்கள பாத்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த தடிமனான பொம்பளை சின்ன நேரத்திலேயே நிலைமை மோசமாச்சு. அப்புறம் திடீர்னு எழுந்திருச்சு அண்ணாவை ரொம்ப கடுமையா அடிச்சா. சமாளிச்சு அவளை அப்புறப்படுத்தினாங்க அண்ணா. அப்புறம் மைக்கேல் மத்தவங்களுக்கு சொன்னாங்க, கடி மூலமா இந்த ஜாம்பி வாய்ஸ் பரவும்னு. காயம் எவ்வளவு கடுமையா இருக்கோ அவ்வளவு வேகமா நோய் பரவும்னு. அப்புறம் ஒருத்தர் ஃப்ரேங்க்னு ஒருத்தர் எனக்கும் கடிபட்டிருக்குன்னு சொன்னாரு. சரி இப்ப என்ன பண்றதுன்னு மைக்கேல் ஃப்ரேங்கை சீக்கிரமா அப்புறப்படுத்த பிளான் போட்டாரு. மாலுக்குள்ள எல்லாரோட பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஆனா ஃப்ரேங்கோட மகள் நிக்கோல் அப்பாவுக்கு சரியான விடைபெறாம விடமாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா. கருணை காட்டின மைக்கேல் சின்ன நேரம் விட்டு அனுமதிச்சாரு. நிக்கோல் போன உடனே கென்னத் ஃப்ரேங்கை ஜாம்பியா மாறுறதுக்கு முன்னாடி அப்புறப்படுத்திட்டாரு. அதுக்கு அப்புறம் உயிர் பிழைச்சவங்க அட போங்கடா, ஒவ்வொருத்தரும் ஒருத்தரை சந்தோஷப்படுத்த பாக்குறாங்க. சிரிச்சு சின்ன சின்ன நேரங்களை ரசிச்சு நல்லா பழக ஆரம்பிச்சுட்டாங்க. கென்னத் ஆண்டி இருந்தா சதுரங்கம் ஆடுவாங்க. தொலைநோக்கி வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா என்ன ஆச்சுன்னா அவங்க எல்லாரும் ஒரு குடும்பம் போல ஆயிட்டாங்க. சேர்ந்து சாப்பிடுறாங்க. ஆனா சி ஜே பார்ட் இருந்தா அட அதுதான் கஷ்டம். ஒத்துழைக்க மாட்டாங்க. அவங்க இருந்தா சிரமம்தான். ஒரு நாள் சட்டென்ன மின்சாரமே போச்சு மாலில். அப்புறம் மைக்கேல் எல்லாரையும் சேர்த்து ஜெனரேட்டர் பார்க்க போறான். போற வழியில ஒரு நாய் கிடைக்குது. அது எப்படின்னா அந்த நோய் வந்தாச்சுன்னாலும் உயிர் பிழைச்சிருக்கு. அதற்குள்ள சும்மா சாம்பி வந்து பாட்ட தாக்குது. அடேங்கடா, எல்லாரும் சேர்ந்து போராடுறாங்க. சாம்பி கிட்ட இருந்து காப்பாத்த பாக்குறாங்க. அட போங்கடா, சாம்பாலா கிட்டாங்க ஜாம்பிங்களை. அப்புறம் பாருங்க லூடா, ஒரு ஜாம்பி பாதுகாவலன் கடிச்சுட்டான். விஷம் பரவிடுச்சு. ஆனா ஆண்ட்ரூ மைக்கேல் மற்றவங்களுக்கு சொல்லல. ஏன்னா லூடா குழந்தை பெத்து முடிச்சுறதுக்கு முன்னாடி அவளை கொல்லக்கூடாதுன்னு. ஆனால் சகிக்க முடியல லூடாவுக்கு. ஜாம்பியா மாறிட்டா. அட கடவுளே. ஆண்ட்ரூ அவளை பிடிச்சு வச்சு குழப்பம் பண்ணாம இருக்க முயற்சி பண்ணான். ஆனா ஒரு சர்வைவர் நார்மன் வந்து பார்த்தான். என்னன்னா லூடா ஜாம்பியா மாறிட்டா. உடனே நார்மன் கொன்னுட்டான். அடேங்கப்பா, ஆண்ட்ரூ நார்மனை கொன்னுட்டான். 2 பேரும் சாவாச்சு. துரதிர்ஷ்டவசமா லூடா போட்ட குழந்தையும் ஜாம்பியா மாறிடுச்சு. வேற வழி இல்லாம அண்ணா அந்த குழந்தையையும் கொன்னுட்டா. அந்த கொடூரமான சம்பவத்துக்கு பிறகு ஒவ்வொருத்தராவும் அந்த நோய் தொற்றால் பாதிக்கப்படுவோம்னு பயந்து டீம் தாமதிக்க முடியாதுன்னு உணர்ந்தாங்க. அப்போதான் மைக்கேல் ஒரு திட்டத்தை கொடுத்தாரு. கீழ்கட்டடத்துல ஜாம்பிகளோட சண்டையிடும்போது பார்த்த சில வாகனங்களை உபயோகிச்சு தப்பிச்சு போகலாம்னு சொன்னாரு. அதை கேட்ட உடனே ஸ்டீவ் தன்னுடைய பெரிய தனிப்பட்ட படகு மரினாவுல நங்கூரமிட்டு இருக்குன்னு சொன்னாரு. அருகிலேயே இருக்கிற தீவுக்கு போக அந்த படகை உபயோகிக்கலாம்னு. ஆனா ஜாம்பிகளோட பெரிய கூட்டத்துக்குள்ள சாதாரண வாகனங்களால போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அந்த கார்களை ஜாம்பிகளை நசுக்கக்கூடிய போர் இயந்திரமா மாற்றி அமைக்க முடிவு பண்ணாங்க. மாலுக்குள்ள இருந்த பொருட்களை உபயோகிச்சு கார்களுக்கு பாதுகாப்பு உலோக தகடுகளை பொருத்தி ஆயுதங்களையும் பொருத்தினாங்க. போறதுக்கு முன்னாடி கென்னத் ஆண்டியை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணாரு, அந்த நாள்ல தப்பிச்சு போற திட்டத்தை சொல்ல. ஆனா ஆண்டி சாப்பாடு முழுசா தீர்ந்து போச்சுன்னு சொன்னாரு. கென்னத் ஆண்டிக்கு உதவணும்னு ரொம்ப ஆசையா இருந்தாரு. சப்ளைஸ் அனுப்புறதுக்கு ஒரு திட்டம் போட்டாரு. அப்போ புயல் எழுந்துச்சு குழுவுல. உயிரை பணயம் வச்சு சாப்பாடு அனுப்புறதுன்னா யாருக்கும் சம்மதம் இல்ல. அப்பதான் கென்னத்துக்கு நிக்கோலுக்கு நாய் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. சாம்பிளுகளுக்கு விலங்குகள்ல ஒரு விருப்பமும் இல்லன்னு கண்டுபிடிச்சாரு. அந்த நாயை வச்சு சப்ளைஸ் அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. நிக்கோல் முதல்ல சம்மதிக்கல. வேற வழி இல்லன்னு தெரிஞ்சதும் சம்மதிச்சா. திட்டம் சூப்பரா போச்சு. நாய் சாம்பிளுகளுக்கு கிடைக்காம ஆண்டியே சேர்ந்துச்சு.
ஆனா ஆண்டி நாயை உள்ளே அழைச்சிட்டு போற சமயத்துல சாம்பிளுகள் அடைக்கலத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. குழு பேய் அலறல் அலறி வால்கிட்டாக்கில கோண்டாக்கிட்டாங்க. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டாங்க. சில நிமிஷம் கழிச்சு ஆண்டி சொன்னாரு, சாம்பி பாம்பு கடிச்சிருச்சுன்னு. சாம்பி வாய்ஸ் வழியா நோய் பரவும்னு அவருக்கு அப்ப தெரியல. அந்த நிகோல் கூட பேசுன உடனே ஒரு அபாயகரமான முடிவு. ஒரு லாரியை அள்ளி ஆண்டியோட இடத்துக்கு அவள் ஓட்ட ஆரம்பிச்சா. நாய்க்கிட்ட விட்டுட்டு போக மாட்டேன்னு கொள்ளை தீர்மானம். ஆனா அந்த வேலையால ஆண்டி இருக்க இடத்துல ஜாம்பி கூட்டம் வந்து கூடிச்சு. அபாயம் புரிஞ்சு மைக்கேல் சில பேரு கூட உடனே ஒரு திட்டம் போட்டாங்க. நிகோலை காப்பாத்தணும். ஆனா ஸ்டீவ் போக மறுத்தான். சரி, கதவை காப்பாத்துற வேலையை ஸ்டீவ் கிட்ட விட்டுட்டு மைக்கேல் அவங்க ஆண்டியோட கடைக்கு போனாங்க. பாதாள துளையில போய் கடைவாசல்ல சேர்ந்தாங்க. உடனே ஜாம்பிகளை நோக்கி தப்பாக்கி சூடு. போராடிட்டு உள்ள போனாங்க. உள்ள போய் ஆண்டிய தேடினாங்க. ஆனா கண்டுபிடிச்சது அதிர்ச்சி. ஆண்டி ஜாம்பியா மாறிட்டான். கென்னத் வேற வழி இல்லாம அவனை கொல்ல வேண்டியதா போச்சு. அப்புறம் நிகோலையும் நாயையும் காப்பாத்தி எடுத்துட்டு வந்தாங்க. ஜாம்பி கூட்டத்தை கிட்ட இருந்து தப்பிக்க சிஜே ஒருடியா சொன்னான். ஆண்டியோட கடையில இருந்து எடுத்த ஸ்னைப்பர் ரைபிள் வாங்கி ஒரு கேஸ் டேங்க்ல நோக்கி சூடு போட்டான். வெடிச்சு துண்டு துண்டாச்சு. அவங்க ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி ஓடிவிட முயற்சி பண்ணினாங்க. ஆனா சாரி, ஒருத்தர் தள்ளாடி விழுந்து காலுக்கு காயமாகிடுச்சு. அவனை அந்த ராட்சத சாம்பிள்கள் சாப்பிட்டுட்டாங்க. மாலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஸ்டீவ் காணோம். என்ன டிராமா! அவன் பின்னாடி வாசலை பூட்டிட்டான். சாம்பிள்களோட கூட வெளியில கிடக்க விட்டான். எல்லாம் போச்சுன்னு நினைச்ச சமயத்துல அண்ணா வாசலை திறந்துட்டா. அவங்க உள்ள ஓடி போயிட்டாங்க. ஆனா சாம்பிள்கள் மாலுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னே தெரியாம லிஃப்ட்ல பேஸ்மெண்ட்க்கு போயிட்டாங்க. அங்க போய் அவங்க ஆயுத வண்டில ஏறி மாலை விட்டு எஸ்கேப் பண்ண முயற்சி பண்ணாங்க. பேஸ்மெண்ட் கார் பார்க்கிங்ல மைக்கேல் அவங்க டீம் சாம்பிள்கள் கூட்டத்தோட போராடிச்சு. கொட்டி கொட்டி கோர்த்தாங்க. உயிரை காப்பாத்த வெறிச்சு வேற என்ன பண்றது? சிஜே அவனோட ஸ்பெஷல் தந்திரத்தை யூஸ் பண்ணி பொண்ணுல பொடிஞ்சு ஒரு கேஸ் டேங்க் வெடிச்சுச்சு. பாருங்க, ஒரு வழி திறந்துச்சு. எஸ்கேப் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. பயணம் சூடுபிடிச்சுது. கென்னத் பாருங்க, ஒரு ஜாம்பி காரை பிடிச்சிட்டு தொங்குது. அடேங்கப்பா, எதிரே கார் வருதுன்னு சமாளிக்க போய் கார் புரண்டுடுச்சு. யோ, ஒருத்தர் சான் பிடிச்சிட்டு இருந்தாரு. அவரு தானா தள்ளி விழுந்து இன்னொருத்தரையும் காயப்படுத்திட்டாரு. அட கடவுளே! ஸ்டீவ் மேல ஜாம்பி தாக்குது. ஒருத்தர் மேல ஒருத்தர் தாக்குது. கென்னத்தும் தெரியும் காரில் ஏறிட்டாங்க. ஜாம்பிகள் சுத்தி வளைச்சிடுச்சு. மைக்கேல் காரை ஓட்டிட்டு போறாரு. தாக் சொன்ன இடத்துக்கு. சிஜே போட்டா ஏறுங்கன்னு சொல்றாரு. அவன் ஜாம்பிகளை சமாளிக்க நிற்கிறான். கடி பட்டுடுச்சு. அவனால ஒன்னும் பண்ண முடியல. அவன் தானா வெடிச்சு சாக போறான்.